வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பசும்பாலிருந்து ஏடு எடுத்து சேமித்து வச்சு நம்ம அதில் பட்டர் எடுத்து நெய் காசுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 200 ml அளவுக்கு பால் எடுத்து காசி தயிர் ஊற்றி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நாள் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம தினம் நாங்கள் பசும்பால் யூஸ் பண்ணுறதுனால தினம் வாங்குகிற பாலில் அந்த ஏடு எடுத்து நான் அந்த தயிரில் போட்டு வைப்பேன். அந்த 200 கிராம் தயிரில் நான் அந்த ஏடு எடுத்து சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் சேர்ந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டானில் அந்த ஏடை சேர்த்து விட்டு கூட தண்ணி ஊற்றிடுவேன். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி மத்து வச்சு கையால் சிலுப்பணும். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமான இது இல்லை. நம்ம கையில் இப்படி சிலுப்பி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த வெண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பால் ஏடுலேருந்து, பசும்பால்லேருந்து நம்ம டெய்லி எடுத்து ஏடு போட்டு வைக்கணும் இல்லைங்களா, அந்த ஏடுலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம காலையிலேயே கொஞ்சம் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே நம்ம இதை சிலிப்பிடணும். ஏன்னா நம்மளுக்கு வெயில் ஏறிடுச்சுன்னா கரெக்டாக இந்த வெண்ணெய் உருட்டிக்கிட்டு வராது, பிரிஞ்சு போகும். இப்போ நான் இது ரெடி பண்ணும்போது மணி 6:30 தான். காலையில் 6:30 மணிக்கே நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் 6:30 மணிக்கு கூட ரெடி பண்ண வேணாம், ஒரு 7-8 கூட. நம்மளுக்கு நல்ல வெயில் வந்துட்டால் இது பிரிஞ்சு போகும், நம்மளுக்கு ஒப்பாக சேர்ந்து வராது, நல்லா உருட்டிக்கிட்டு பந்து போல் வரும். அது மாதிரி வராது வெயில் ஏறிட்டால். நம்ம இது கொஞ்சம் கூலாக இருக்கிற டைமில் தான் இதை பண்ணணும். இது கிராமத்தில் பாரம்பரியமாக நாங்கள் இது மாதிரி பண்ணுவோம். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த நெய் ரொம்ப வாசனையாக நல்ல மணலாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம 1 ஸ்பூன் ஊற்றினாலே அவ்வளோ நம்ம நெய் எதெல்லாம் சேர்த்து எந்த ஃபுட்டெல்லாம் நம்ம நெய் சேர்க்குறோமோ அதுக்கெல்லாம் நம்ம சும்மா 1 ஸ்பூன் அளவு ஊற்றினாலே ரொம்ப வாசனை தூக்கலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா இது மாதிரி சிலிப்பிக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த பாத்திரத்துக்குள்ளே நல்லா தெரியுது பாருங்கள், மேலே இந்த மோர் கடையிற மத்துலையும் தெரியுது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணலாம், ஒன்றும் இது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பட்டர் நல்லா தெரியுது பாருங்கள், நம்மளுக்கு உருட்டிக்கிட்டு வருது பாருங்கள், நல்லா பந்து போல் வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு விடணும். தண்ணியில் போட்டு விட்டால் நம்மளுக்கு இந்த வெண்ணெய்க்குள்ளே சின்ன ஏடுங்க இருக்கும், பால் ஏடுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தண்ணியில் ஃபில்டர் ஆகிடும், தண்ணியில் இறங்கிடும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கடாய் வச்சு அந்த வெண்ணெயை எடுத்து அதில் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ இது நம்ம நெய்யாக உருக்கி எடுக்க போகிறோம். இது நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுத்தா ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது நல்ல கிராமத்தில் நம்ம பாரம்பரிய முறையில் செய்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் அதை கிளறி விடுறேன் பாருங்கள். நல்லா அந்த நெய் கலர் வருது பாருங்கள். இப்போ இது கடாயில் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுதா என்னன்னு தெரியல. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குது இந்த நெய். நான் 1 வாரம் சேர்த்து வச்ச பால் ஏடு. நம்ம பாலை காய்ச்சி உடனே கூட ஏடு எடுக்க வேணாம். நம்ம தேவையான பாலை யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச பாலோடு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல திக்கான ஏடு படிஞ்சு வரும். மேலே பசும்பாலில் நம்மளுக்கு திக்கான ஏடு லேயராக படிஞ்சிருக்கும். நம்ம அதை பாலை மறுபடியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஏடு எடுத்து மறுபடியும் நம்ம அந்த தயிரில் சேர்த்து விட்டுக்கணும் வரணும். 1 வாரம் 10 நாள் போல் சேர்க்கணும். இப்போ நல்லா நெய் பிரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5-6 கல் உப்பு போடணும். உப்பு போட்டோன்னா அந்த பாருங்கள் பப்புள்ஸ் வருது இல்லைங்களா, அது கொஞ்சம் அடங்கிடும். நம்ம உப்பு போட்ட உடனே அடங்கிடும். இப்போ நம்மளுக்கு ஃபைனாக நெய் ரெடி ஆகிடுச்சு.
இது நல்லா ஆறின பிறகு, நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு ஆன பிறகு நம்ம வந்து டீ வடிகட்டுவோம் இல்லைங்களா, ஃபில்ட்ரு, அதில் ஆறின பிறகு வடிகட்டணும். சூட்டோடு எடுத்து ஊற்றக்கூடாது. ஆறின பிறகு நம்ம ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்படும் போது 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு ஊட்டினோம்னா குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது நம்ம வீட்லேயே தயாரிக்கிறது. பசும்பாலில் இருக்கிற ஏடை நம்ம ஒவ்வொரு நாளாக சேவ் பண்ணி வச்சிருந்து ஒரு 10 days 15 days கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் ஏடும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம், நம்ம வெளியில் வைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட் நாள் தயிர் ஊற்றிட்டு அந்த தயிருக்கு மேலேயே நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நாள் ஏடு எடுத்து போட்டுட்டு வரணும். இடையில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம 1 ஸ்பூன் வச்சு கலரி விடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விடலாம். ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால அது கெடாது. நம்ம ஒரு 10 days 15 days கழித்து எடுத்து நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பெரிய பாத்திரத்தில் வச்சு நம்ம சிலுப்பணும். அவ்வளவே தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வந்து மணலாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.